என்னை பார்த்து லைஃப் லாங் லைஃப் பார்ட்னரா துணி துவைப்பியான்னு கேக்குறாங்க அக்கா. கையை களை முறிச்சு போட்டுற மாட்டேன். அக்கா எனக்கு வாந்தியா வருதுக்கா. வாந்தியா? நீ நினைக்கிற மாதிரி வாந்தி இல்லடி. நேத்து நைட்டு அதுக்கு மாமா தாங்க காரணம். ஐயோ Subscribe to Cut V Cut Media. வாரத்துல 6 நாள் ஆஃபீஸ் வேலை. என்ன என் பேங்க் பேலன்ஸ் மாதிரி டைனிங் டேபிள் எம்டியா இருக்கு. இவ்வளோ நேரம் சமைக்காம என்ன பண்றா? அடியே பொண்ணு தாயி, இவ்வளோ நேரம் கத்துறனே என்னன்னு எட்டி பாக்குறாளா? அட்லீஸ்ட் பதில்னாச்சு சொல்றாளா? இன்னைக்கு அவளை அடியே கேக்குதாடி? அடியே பொண்ணு தாயி பாரேன். ஏண்டி சமைக்காம என்னடி தூங்கிக்கிட்டு இருக்க? கேக்குறேன்ல, எந்திரிடி. இல்ல மாமா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவ்வளோதான். உடம்பு சரியில்லையா? ஆமா, உனக்கு உடம்பு சரியில்லை. சரி வா ஹாஸ்பிட்டல் போலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாமா, நான் டேப்லெட் போட்டேன், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும். ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்னைக்கு சண்டே, உடம்பு சரியில்லைன்னு சொல்ற, அதான் எங்கேயோ இடிக்குது. ஹேய், சும்மா சொன்னேன், அதுக்கெல்லாம் நீ இருமி காட்டாத. ஆமாம், எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னீங்கல்ல, போய் கிளம்புங்க, போயிட்டு வாங்க. நான் போகலை, உனக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்ற, அதனால நான் போகலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. யாரு? ஹலோ, யாரு மாமா? எங்க வீட்டு வாசல்லையா? சரி இரு வரேன். என்னாச்சு மாமா? எங்க யாரையும் காணோம். யோ கொஞ்சம் கீழே பாரியா. ஏய் சங்கு, என்ன சங்கு இந்த பக்கம்? மாமா, நான் ஒன்றும் உங்ககிட்ட பேச வரல. அக்கா, உன் புருஷன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு? ஏதோ அவருக்கு இருக்கிறது மட்டும்தான் தங்கச்சி, ஊர்ல இருக்கவங்க மத்தவங்களா என்ன அடுப்புல போடுற கொட்டாங்குச்சி நினைச்சுக்கிட்டு இருக்காரா? ஓய் இங்க பாருங்க, நானும் உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஹே, நீ அவருக்கு மச்சினிச்சிடி. என்ன மச்சினி மிச்சம் வச்ச தீனின்னுக்கிட்டு? நான் அவருக்கு மச்சினிச்சியா இருந்தாலும் உனக்கு நான் தங்கச்சி தானே. சும்மாலாம் நான் கிளம்பி வரல. அந்த டிராகன் வாய சிப்புக்கு மட்டும் என்ன கேட்டாலும் வாங்கி தராரு, எங்க சொன்னாலும் கூட்டிட்டு போறாரு. நான் என்ன கேட்டேன்? என்னை ஊர் சுத்தி காட்டுங்கன்னு தானே கேட்டேன், கூட்டு போனாரா? இல்ல, நான் கேக்குறத பண்ணல, இந்த தர்ணாவை நான் நிறுத்தவே மாட்டேன். இந்த அர்ணாவை அப்பயே அடிச்சு காலி பண்ணுன்னு சொன்னேன், கேட்டியா? என்னங்க மாமா? என்ன? அவளை உள்ள கூப்பிடுங்க மாமா. ஆல்ரெடி உள்ளதான் நிக்கிறா. மாமா, சங்கே, மச்சி நிச்சி வர நேரம் மண்மணக்குது. மாமா, நான் தான் குளிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி மணக்கும்? உனக்கெல்லாம் போய் பாட்டு பாடுனேன் பாரு, உன்னெல்லாம் உள்ளவா உனக்கு இருக்கு. மாமா, மாமா, இந்த வீட்ல உடம்பு சரியாதவங்களை எப்படி பாத்துக்கணும், ஏது பாத்துக்கணும்னு கொஞ்ச நாச்சும் இந்த வீட்ல யாருக்காச்சும் அக்கறை இருக்கா? மத்ததெல்லாம் வக்கனையா பேசுறது, ஏதோ நாட்டாம மாதிரி. எதுக்குடி இதெல்லாம்? உடம்பு சரியில்லைனாலும் இந்த வீட்ல ரோபா மாதிரி நீ வேலை பார்க்கணும்ல, அதுக்கு தான். பாரு, உன்னை இந்த வீட்ல எப்படி வச்சிருக்கிறாங்க. அப்பா உன்னை எப்படி பாத்துக்கிட்டாரு, ராணி மாதிரில வச்சு தாங்கினாரு. அவர் என்ன நல்லா தாண்டி பாத்துக்கிறாரு. அதான் பார்த்தனே உன்னை நல்லா வச்சிருக்கிற லட்சணத்தை. நீட் எக்ஸாம் எழுதி நீட்டா ஒரு டாக்டர் மாப்பிள்ள வந்தாரு, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அது மட்டுமா, கோட்டு சூட்டு போட்டு நல்லா ஜம்முன்னு கொழுக்கு மொழுக்குன்னு ஒரு இன்ஜினியர் மாப்பிள்ள வந்தாரு. சே, அதையும் விட்டாச்சு. ஏண்டி புலம்புற? சீட்டு கிழிச்சு கொடுத்தாலும் சில்லற மாதிரி நாணயமா நடக்கிற கண்டக்டர் மாப்பிள்ள வந்தாரு. நான் தான் இந்த பால் வடிகிற மூஞ்சி இருக்கிற பாதகனா பார்த்து உனக்கு புருஷனா வரணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப நீ அணிவிக்கிற. எதுக்குடி இப்ப கிளவி மாதிரி உளறிக்கிட்டு இருக்கிற? உளறிக்கிட்டு இருக்கனா? லூசாக்கா நீ? நான் உனக்காக தானே பேசிக்கிட்டு இருக்கேன். உன் மாமன் காதுலதும் உளுந்துற போதுரி. வில்லட்டுன்றேன், விழுந்தா இப்ப என்ன? இந்த ஆளு உன்னை ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருந்தா நான் ஏன் இங்க வந்து இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கேன்? எந்த ஆளு? அது மாமா, ஸ்டோர் ரூம் பக்கத்துல பெரிய ஹாலா இருக்குல்ல, அந்த ஹாலு. காமெடி பொண்ணு, டாக்டர் வந்திருக்காங்க, வா. டாக்டரா? எதுக்கு? நான் டாக்டர் இல்லை, இன்ஜினியர் இல்லை, சீட்டை கிழிச்சு கொடுக்குற கண்டக்டரும் இல்லை. நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி.
உன்னை எனக்கு எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியும். அதை கண்டவங்களாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது எனக்கு தெரியும் மாமா, நீங்க ரொம்ப ஸ்வீட்டுன்னு. பிளடி இனிப்பு. அடச்சி கீழே இறங்கு. குரங்கு மாதிரி மேல உட்காந்துக்கிட்டு. ஓ மாமா. உடம்புல ஒரு கோளாறுமே இல்லையே, நல்லா தான் இருக்காங்க. என்னாச்சு டாக்டர்? நத்திங் டு வரி. டெம்பரேச்சர் மட்டும் டெம்பரேச்சர் அதிகமா இருக்குல்ல? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். வந்தோடனே அவளை தொட்டு பார்த்தேன், அவ்வளோ சுடுது. மே மாசம் வெயில் கூட அவ்வளோ சுடாது டாக்டர். இவ உடம்பு அவ்வளோ சுடுது. இதுக்கெல்லாம் காரணம் இவர்தான். எனக்கு தெரியும், இவர்தான் எல்லாத்துக்குமே காரணம். எம்கே, யார் இவங்க? ஆ, என் மச்சினிச்சி தான் டாக்டர். ஏங்க, டெம்பரேச்சர் நார்மலா இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன். டெம்பரேச்சர் நார்மலா தான் இருக்கா? ஆமா. எனக்கு தெரியும், நான் தான் அவளை பூ மாதிரி பாத்துக்கிறேனே. இவள விடுங்க டாக்டர். வேற ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா? வேற ஒண்ணும் இல்ல, தூக்கம் மட்டும். தூக்கம் அவ எங்க டாக்டர் தூங்குறா? அவ தூங்கி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? இவருக்கு உழைச்சு போட்டே அவ தூக்கம் எல்லாம் போயிருச்சு. சொன்னா எங்க டாக்டர் கேக்குறா? இவரை கல்யாணம் பண்ணாதுன்னு சொன்னேன், இவரை தான் கட்டுவேன்னு அடம் பிடிச்சு கல்யாணம் பண்ணா. இப்ப பாருங்க, அவ தூக்கத்தை எல்லாத்தையும் இழந்துட்டா. ஏங்க, ஆ? தூக்கமும் நார்மலா தான் இருக்கு. பகல்ல தூங்கினா ராத்திரி தூக்கம் வராது. பகல்ல தூங்காதீங்கன்னு சொல்ல வந்தேன். அத காதுல வாங்கிக்காம நீங்க என்னமோ வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்படியா? ஆமா. இனி ஏதாச்சும் பேசட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. சரிங்க டாக்டர். சாரி டாக்டர். வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா? பிபி மட்டும். பிபியும் வந்துருச்சா? மாமா, எனக்கு தெரியும். இவளுக்கு பிபி வந்து சுகர் வந்து படுக்கை ஆயிட்டா டாக்டர், படுக்கை ஆயிட்டா. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இங்க உட்கார்ந்துருக்காரே, அவர் தான் டாக்டர் காரணம். ஏ பைத்தியம், பிபியும் நார்மலா தான் இருக்குன்னு சொல்ல வந்தேன். இது தெரியாம ஐயோ, கூலிங்கா ஏதாச்சும் சாப்பிட்டுப்பாங்க. அதுல வந்த நார்மல் ஃபீவர் தான். நார்மல் ஃபீவரா? நார்மல் ஃபீவர் தானா? ₹1 கால்பால் மாத்திரை சாப்பிட்டு இருந்தாங்கன்னா சரியா இருக்கும். இது தெரியாம இதுக்கு போய் என்ன கூப்பிட்டுருக்கீங்க. சரி டாக்டர். ஃபீஸ் எவ்வளோ ஆச்சு? இதுக்கெல்லாம் எதுக்கு எம்கே, விடுங்க பாத்துக்கலாம். ஆமா, யார் இந்த பேஷண்ட்? நான் சிங்க்ல ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் போலயே. ஆமா டாக்டர், ஆமா. நீங்க போங்க, பின்னாடியே ஆம்புலன்ஸ்ல அமுச்சு விடுறேன். பாத்துங்க விஜய், பேஷண்டா அனுப்புங்க, பாடியா அனுப்பிச்சிடாதீங்க. சரி பாத்துக்கோங்க, நான் வரேன். சரிங்க டாக்டர், சரிங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நான் சொன்னா எங்க கேக்குறீங்க? ₹1 மாத்திரை கொடுத்தா சரியாயிரும்னு. இப்படி போர்வைய போத்தி. மாமா வெல்றி இன்னைக்கு ஒண்ண. மாமா இன்னைக்கு ஒண்ண. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிட்டு போங்க.